குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கடகராசி அன்பர்களின் பொதுவான பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். கடகராசி அன்பர்களே, ஜோதிடப்படி கடகராசி என்பது 4வது ராசியாகும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 4ஆம் பாதங்கள் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் கடக ராசிக்காரர்கள் ஆவர். நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம். இவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்களோடு இருப்பவர்கள். நிலா தேய்ந்து வளர்வது போல் தோன்றுகிறதே தவிர நிஜத்தில் அது மாறுவதில்லை. அதுபோலவே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் என்றும் கடக ராசிக்காரர்கள் மாறாத தன்மை உடையவர்கள். மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவார்கள். பொதுவாக அமைதியான, மரியாதையான, நல்ல பண்புகளை கொண்டவர்கள். மனித இயல்புகளை ஆழமாக கவனித்து உணர்ந்து கொண்ட அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும். புகழை தேடி செல்ல மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களால் தாம் கவனிக்கப்பட வேண்டுமென எண்ணுவார்கள். புகழ் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். சோகமான மனநிலையில் இருந்தாலும் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி விடுவார்கள். தோல்வி மனப்பான்மைக்கு அருகில் இருப்பவர்கள். இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களை சிறந்த சிந்தனைகளையும் செயலுக்கு கொண்டு வராமல் செய்துவிடும். இவர்கள் கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதின் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாகும். ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவருடைய மென்மையான மனதை காயப்படுத்தும். அது இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும். இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாக விடுவார். ஒரு சில நேரங்களில் உலகை வெறுத்து பேசுவதும் உண்டு. அது இவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும். 2 வகை கடகராசிக்காரர்கள் உண்டு. முதலாவது, அழகான வட்ட முகமும் மென்மையான தோல் பகுதியும் சிரித்த முகமும் வட்ட கண்களும் உடையவர்கள். 2வது, பெரிய தலைப்பகுதியும் துருத்திய கண்ணும் மேல் நோக்கிய புருவமும் உடையவர்கள். ஏதாவது ஒரு வகையில் பற்கள் ஒழுங்கற்று இருக்கும். பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியான தேகத்தை கொண்டவர்கள். உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடல் கூறு அமைப்பு கொண்டவர்கள். இவர்கள் பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் மற்றவர்களையும் தோற்றுக்கொள்ளும். உணர வைக்கும் புகைப்படத்தைப் போலவும் கண்ணாடியைப் போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாகவும் பிரதிபலிப்பார்கள். வாழ்க்கை தனக்கு சொல்லித்தந்த பாடத்தை மறக்க மாட்டார்கள். கடந்த காலத்தை மதித்து போற்றுவார்கள். இவர்கள் தேக பக்தர்கள். பண்டைக்கால நினைவு சின்னங்களை சேகரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். கடக ராசிக்காரர்களிடம் மக்கள் தனது துன்பங்களையும் இரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடுவார்கள். ஆனால் இவர் தம் உணர்வுகளை வெளிப்பட மாட்டார். தம் வாழ்க்கை இரகசியங்களை அதிகம் பேச மாட்டார். மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை உடையவர். தனக்கு பிடித்தமான எதையும் விட்டுத்தர மாட்டார். அதை கருத்துடன் பாதுகாப்பார். தனக்கு வேண்டியதை பெற நேரடி முயற்சி செய்ய மாட்டார்கள். வேறு திசைகளில் வழிகளில் செய்வது போல் இருந்தாலும் கவனம் சிதறாமல் அதை அடைவார்கள். மற்றவர்களுக்கு தன் உதவி தேவைப்பட்டால் வேறு யாரும் உதவ முன் வரவில்லை என்றால் மட்டுமே சிரத்தையோடு உதவி செய்வார். முதலில் தான் சென்று உதவி செய்ய தயங்குவார்கள். தன் செயல்களை நன்கு யோசித்துத்தான் செய்வார். தக்க முன் உதாரணங்களையும் உறுதியையும் பெற்றுத்தான் செயலில் இறங்குவார். தனது குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் பெரிதும் கொண்டவர். தன் வீட்டில்தான் அவர் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வார். எவ்வளவு பணம் சேமித்து வைத்தாலும் பாதுகாப்பாக இருப்பதாக உணரமாட்டார். எவ்வளவு அன்பு கிடைத்தாலும் மேலும் தேவை என்பார்கள். எதிர்காலத்தை பற்றி சரியான தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பார்கள். கடந்த கால பேரிழிவுகளை நன்கு நினைவில் வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கணிப்பார்கள். பழைய பொருட்கள் பண்டைய காலத்தவை என்றும் மதிப்பு வாய்ந்தவை என்றும் நம்புவார்கள். புதியனவற்றை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள். கவலையும் பயமும் இவரை நோயில் வீழ்த்திவிடும். உற்சாகம் இவரை மேம்படுத்தும். பொருளாதார சரிவு, நெருங்கியவர்களின் இழப்பு இவ்விரண்டையும் அடிக்கடி நினைப்பவர். தன் உடல் சுகமற்று இருக்கும்போது மற்றவர் தம்மை பார்த்து பரிதாபமோ பச்சாதாரமோ படுவதைக் கண்டு சகிக்க மாட்டார். இவர்களுடைய மார்பு, முழங்கால், சிறுநீரகம், ஜீரண உறுப்பு, பித்தப்பை, குடல், தோல் ஆகியவற்றில் நோய் வர அதிக வாய்ப்புள்ளது. எதிர்மறையான தோல்வி மனப்பாங்கு கொண்ட எண்ணங்களால் நோயை பெறுவார். தோட்டம் அமைப்பதில் விருப்பம் உள்ளவர்.
வங்கியில் பணம் சேமிப்பதையும் விரும்புவார்கள். குறைவாக சிக்கனமாக செலவு செய்வார்கள். பண விவகாரத்தை இவரை விட யாரும் சிறப்பாக செய்ய இயலாது. இவர்கள் சிக்கன பேரழிவுகளே தவிர கஞ்சத்தனம் உடையவர்கள் அல்ல. தனக்கு மிக வேண்டியவர்களுக்காக தேவை என்றால் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் தந்து உதவும் குணம் கொண்டவர். உலகில் பசி பட்டினி மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணுபவர். உணவை வீணாக்குவது இவருக்கு பிடிக்காத விஷயமாகும். இது ஒரு குற்றம் என்று வாதிடுவார். இவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள். தனக்கு வேண்டியவைகளை நன்கு கவனித்துக் கொள்வார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படும் இவர்கள் தம் உணர்வுகளை அடக்கும் ஆற்றலும் பெற்றவராவர். உணர்ச்சி வசப்பட்டு ஏழும் சச்சரவுகளை தவிர்க்கும் மனத்திட்டம் இவர்களிடம் உண்டு. கடகராசியில் பிறந்த ஆண்களின் குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம். இவர்கள் அதிகம் பேசாமல் எதையும் சுற்றி வளைத்து சொல்லும் குணம் உள்ளவர். தன்னை பற்றி யாரிடமும் அதிகம் சொல்ல மாட்டார்கள். எளிதில் மனதளவில் காயப்பட்டு விடுவர். ஆனால் மிகவும் உண்மையாக இருப்பார். கூர்மையான உள்ளுணர்வு கொண்ட மனம் நம்மை வியக்க வைக்கும். ஆனால் இவருடைய தோல்வி மனப்பான்மை நம்மை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். மரியாதையான நடவடிக்கைகளையும் மற்றவர்களிடத்தில் கனிவாகவும் இருப்பார். அவ்வப்போது கனவு உலகில் சஞ்சரிப்போராக இருந்தாலும் நிகழ்கால உண்மைகளை நிதர்சனத்தை உணர்ந்து செயல்படுவார். சந்திரனின் மாற்றம் போல் உணர்வுகள் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் தனது உண்மை தன்மையில் இருந்து விலக மாட்டார். அன்பான வார்த்தைகள் இவர்களுக்கு நல்ல இசை கேட்பது போல் சுகமானவை. சில நேரங்களில் பைத்தியக்காரத்தனமாகவும் பேசுவார். பாதுகாப்பான சூழலை விரும்புவார். செலவு செய்வதை விட சேமித்து செய்வது இவருக்கு மிகவும் பிடிக்கும். சமுதாயத்தில் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக பணம் சேர்ப்போர் அல்ல. தரமும் சிக்கனமும் இவருக்கு மறுபெயர்களாகும். கலை ஆர்வமும் திறமையும் மிகுந்தவர்களாவார். உடையில் பாரம்பரியமாக இருக்க எண்ணுவார். பொருளாதாரத்தில் மந்த நிலை இருந்தாலும் இயல்பாகவே இருப்பார். பெரும் பணம் படைத்தவராக இருக்காவிட்டாலும் வேலை இல்லாமல் இருப்பது அரிதினும் அரிதே. தாய்க்குதான் முதலிடம் தருவார். தாரத்திற்கு 2ஆம் இடம்தான். தன் தாயிடம் மிகுந்த பற்றுதலுடன் இருப்பார் அல்லது சுத்தமாக தொடர்பில்லாமல் இருப்பார். மனைவியைத்தான் விரும்புவார். மனைவி தன் தாயிடம் இருந்து பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவார். பெண்ணால் தான் பாராட்டப்பட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்ற உள்ளார்ந்த எண்ணம் கொண்டவராவர். இவர் நன்கு சமைக்கும் திறமை உடையவர். கலை, கலாச்சாரம், இசை, ஓவியம், ஆன்மீகம் போன்ற கலைத்துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் உள்ளவர். பெண்களைப் போல் இருக்கும் வரை அவர் மென்மையான மனிதர்தான். தன் குடும்ப பாரம்பரியத்தின் மீதும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் மீதும் பற்றும் பெருமையும் கொண்டவர். வரலாற்று பாரம்பரியமும் பணமும் இணைந்த செயல்களில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார். தன்னுடைய எண்ணங்களுக்கு ஒத்த பெண் துணையை கண்டுபிடிக்க காலம் எடுத்துக்கொள்வார். அதுபோன்று ஒரு பெண் கிடைத்துவிட்டால் அன்பாலும் பரிசுகளாலும் அவரை திக்குமுக்காக வைப்பார். எதையும் முதலில் முன்வந்து செய்ய வெட்கப்படுவார். ஆனால் உறுதியாக எண்ணிவிட்டால் அவரை தடுக்க இயலாது. நல்ல குணம் கொண்டு மழலையை போன்றும் எண்ணம் கொண்ட பெண் வேண்டும் என்று சொல்லுவார். இவர் தாயுள்ளம் கொண்டவர். இவர் அன்புடனும் கனிவுடனும் பரிவுடனும் புரிந்து கொள்ளும் உணர்வுகளுடனும் இருக்கும். இவர்கள் நல்ல பெற்றோராக இருப்பார்கள். தன் மகன்களை கண்டு பெருமையும் மகள்களை கூடுதல் பாதுகாப்பு உணர்வோடும் வளர்ப்பார். தன் குழந்தைகள் எப்பொழுதும் தன்னை சார்ந்தே இருக்க வேண்டும் என்று எண்ணுவார். அவர்கள் புதிதாக எதை செய்தாலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் மன இயல்பு உள்ளவர். சந்திரனின் அதிர்வுகள் அதிகம் இருக்கும் காலங்களில் எதையும் நேரடியாக சிந்திக்க இயலாது. சுற்றி வளைத்துதான் பேசுவார்கள். இவர்களின் உணர்வுகளை தொட்டால் இவர்களை மடக்கி விடலாம். இசை, கவிதை, நல்ல வாசனைகள், நல்ல புதிய அழகிய ஆடைகள், உயர்ந்த வாசனை திரவியங்கள் இவர்களின் காதல் உணர்வுகளை தூண்டும். இவர் தன் மனைவி பருவத்தில் உபயோகப்படுத்தியதை கூட பத்திரமாக வைத்திருப்பார். அவற்றை தன் பொக்கிஷமாக பாதுகாப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.